வணக்கம், வெல்கம் டு ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தென்காசி மாவட்டம் பூலாங்குடியிருப்பில் சூப்பரான தோப்பு ஒன்று சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தோப்போட மொத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஏக்கர் பக்கத்தில் இருக்குது. இதில் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி 50 சென்ட்டில் கூட பிரித்து எடுத்துக்கலாம். தார் ரோட்டு மேலேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழி பண்ணைகளும் அமைஞ்சிருக்குது. கோழி தீவனங்கள் செய்கிற கம்பெனியுமே அமைஞ்சிருக்குது. நல்ல டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு லொக்கேஷன். தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் பார்த்துட்ருக்கவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். பண்புலி டு பூலாங்குடியிருப்பு போகிற மெயின் ரோட்டு மேலேயே இந்த 3 ஏக்கருமே அமைஞ்சிருக்குது. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து ஸ்டேட் ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் ஸ்டேட் ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குது. கொல்லம் டு மதுரை ஃப்யூச்சர் ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குது. சூப்பரான மண்ணும் கூட. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி 50 சென்ட்டில் இருந்து கூட வாங்கலாம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூலாங்குடியிருப்பு போகிற ரோடு. அப்படி ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்புலி கனெக்ஷன் ரோடு, பண்புலிக்கு போகிற ரோடு. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் நமக்கு செங்கோட்டை டு கடைநல்லூர் ரோட்டில் போய் ஃபினிஷ் ஆகிடும். 1.5 ஏக்கர் மொத்தமாக எடுத்திங்கன்னா நீங்கள் தார் ரோட்டு மேலேயே 1.5 ஏக்கர் எடுத்துக்கலாம். 50 சென்ட் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம உள்ளத்துலேயே தான் போகிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 20 அடி பாதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டை ஒட்டி இருக்கிறது தான் அந்த பாதை, 20 அடி பாதை. இதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு. கேரளாவில் இருந்து வச்சுருந்தாங்க. அவங்க இப்போ கிளியர் பண்ணி போயிட்டாங்க. அந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி பாதையே வருது. இந்த தோட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு மரங்கள் வச்சாலுமே நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும். நல்ல ஒரு செம்மண் பூமி, மண் வளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் சூப்பராக இருக்கும். ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். மரங்கள் ஃபுல்லாகவே நல்லா வந்து பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்குது. தினமரங்கள் ஃபுல்லாகவே நல்லா காய்ப்பு கொடுத்துட்ருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரங்கள், நெல்லி மரங்களுமே இருக்குது. அதுபோக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாழை, ஊடு பயிராக எது பண்ணணுன்னாலும் இந்த பூமியில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த பண்புலியிலேருந்து பூலாங்குடியிருப்பு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேக்ட்ரிஸு, சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸு வச்சு நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட் மேரிஸ் மெடிக்கல் காலேஜில் நர்சிங் காலேஜுமே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ரோட்டில் கடைசி ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேண்டோட ப்ரைஸ் நல்ல இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். இதே லொக்கேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தார் ரோட் மேலேயே 25 சென்ட் பிளாட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அந்த பிளாட்ஸ் இதில் இருந்து சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய் கூட வரும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு 75,000 ரூபாய். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 லட்ச ரூபா பக்கத்தில் வருது. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூப்பரான லொக்கேஷன். ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் வைக்கணுன்னாலும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். அதே நேரத்தில் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். நல்ல ஒரு செம்மண் பூமியும் கூட. இந்த லொக்கேஷனில் மாமரங்கள் நல்ல செழிப்பாக வந்துட்டுருக்குது. நீங்கள் இடத்த 3 ஏக்கரை தார் ரோட் மேலே எடுத்து மொத்தமாக மாமரங்களோ தென்னைமரங்களோ வச்சு விவசாயம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஆன் ரோட்லேயே இருக்கிறதுனால கார் அது போக உங்களுக்கு வந்து வண்டி நடமாட்டங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி தோப்புகளாக இருந்தாலுமே வண்டி நடமாட்டங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் அருமையாக இருக்கும். மண்ணை பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு செம்மண். இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் கொடுக்குறோம். சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தர்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.